எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு ஆதவர்ஜுனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வில்லிவாக்கம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது சில விஷயங்களை சொன்னாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 200 யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ஒரு சில பத்திரிகை மற்றும் ஊடகங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கி, அதாவது அவங்களுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து பணம் தரணுமோ பணத்தை கொடுத்து, ஏன்னா யூடியூப் சேனல் தான் அதிகமாக மக்கள் வந்து பார்க்குறாங்க இல்லையா. பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் வந்து யாரும் பார்க்குறதில்ல, நிறைய யூடியூப் சேனல் வந்து அதிகமாக பார்க்குறாங்க. அதனால் திமுக வந்து என்ன மாதிரி யுக்தியை எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த யூடியூப் சேனலுக்கு வந்து பணத்தை கொடுத்து விஜய் அவர்களுக்கு எதிராக எல்லாத்தையும் பேச வச்சுறது. அப்போ பார்க்குற மக்களுக்கெல்லாம் என்னென்னு புரிஞ்சுக்குவாங்கன்னா, ஐயோ என்னடா விஜய் இப்படியா, விஜய் அப்படியா, நான் விஜய் நல்லவர் நினச்சேனே, விஜய் வல்லவர் நினச்சேனே, இப்படி இருக்காரா அப்படி இருக்காரான்னு சொல்லி போட்டு விஜய் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அவரோட நம்ம ஒரு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, அதை வந்து அந்த நினப்பை வந்து கெடுக்கிறது மாதிரி விஜய் அவர்கள் மேலே தவறான வந்து கருத்துக்களை வந்து பதிவு பண்ணி விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர் விளைவிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இல்லை, பல விஷயங்களை வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் எல்லாமே யூடியூப் சேனல் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் யார் பேசுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரியான யூடியூப் சேனல்காரங்களாக இருக்கட்டும், விஜய் அவருடைய விர்ச்சுவல் வாரிஸாக இருக்கட்டும், அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்க நடத்தக்கூடிய அவங்களுடைய யூடியூப் சேனலில் மட்டும்தான் விஜய் அவர்களை பற்றி நல்ல விதமாக போடுறாங்களே தவிர, மீதி எந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, திமுக எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிருச்சு. ஒன்று பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கும், அப்படி இல்லைன்னா மிரட்டி வந்து இந்த காரியத்தை பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஆட்சியும் அதிகாரமாக அவங்க கையில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சத்தியமாக கிடையாதுங்க. அதாவது மக்களே நல்லா ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திச்சு பார்க்கணும். பல யூடியூப் சேனல் வந்து யார் வந்து விலை போயிருந்தாலுமே உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எப்போ தேர்தல் தேதி அறிவித்தாங்களோ அப்போ இருந்து வந்து திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின் கிடையாது, திமுக தலைவர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், அவ்வளோதான். அவங்களுடைய கையில் ஆட்சியும் அதிகாரமும் கிடையாதுங்க. எல்லாமே தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் போயிடுச்சு. தயவு செஞ்சு யாராவது மிரட்டினாங்கன்னா அவங்க மிரட்டவங்களை தூக்கி வீடியோ எடுத்து போடுங்க. அப்போ தான் இந்த தமிழக மக்களுக்கு நல்லது தெரியும். அதாவது பொதுமக்களுக்கு இல்லாமல், பொதுமக்கள் மட்டும் கிடையாதுங்க, விஜய் அவருடைய ரசிகர்கள் மட்டும் கிடையாதுங்க, தொண்டர்கள் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நம்ம தலைமுறை மட்டும் கிடையாது, நம்மளுடைய அடுத்த தலைமுறை, நம்ம பசங்களுக்கு உண்டான அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட வைங்க. விஜய் அவர்களை பற்றி நல்ல விஷயமா பேசுங்க. விஜய் அவர்கள் வந்து பல எதிர்ப்பு, பல பழிச்சுமையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தமிழக மக்களுக்காக வந்து நிற்கிறாங்க அரசியல் களத்தில். அதனால் சொல்கிறேன் நான், இதை வந்து தயவு செஞ்சு யோசித்து பாருங்கள்.